பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்ப்புகளையும் இந்த பகுதியின் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகளைத்தான் இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மருத்துவருடைய ஆலோசனை பகுதியானது உங்களுக்காக இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். கர்ப்பிணிகளில் சில நேரங்களில் அதாவது மலச்சிக்கல்கள் பெரும்பாலுமே அதாவது லாஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது ஒரு மூன்று மாதங்களை பிரிச்சா 6 தொடக்கம் பிள்ளை பிறக்கும் வரையிலான காலத்தை லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்ன்னு சொல்லுவோம். அதுல கூடுதலாக மலச்சிக்கல் வரக்கூடும். ஏனென்று சொன்னால் பிள்ளை நல்லா பெருத்து விடும். அந்த பிள்ளை கிரவிட் ஜூட்ரஸ், அதாவது கிரவிட் ஜூட்ரஸ்ன்னு சொன்னா ஜூட்ரஸ் பிள்ளையோட சேர்த்து பெருசா இருக்கும். அப்ப பின்னால வார ஓகன் தான் அதாவது மலக்குடல், அதாவது ரெக்டம்னு சொல்லுவினோம். இந்த பிள்ளை பின்னால உள்ள மலக்குடலை அமர்த்தும் பொழுது என்ன செய்யும்? இந்த மலம் சிக்கல் அடைந்து, அதாவது மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்பட போகுது. அப்போ என்ன செய்யலாம்? இது பிள்ளை வளர்வது இயல்பு. அப்ப ஏற்கனவே எங்கள்ல தண்ணி சத்தும் காணாம விட்டால் மலம் இறுகிவிடும். அதனால என்ன செய்யும்? இப்படி பிள்ளையும் அமர்த்துவதால மலம் போவதில் சிக்கல் ஏற்படும். அதாவது 100ல் 8% பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த லாஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இந்த மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று தரவுகள் கூறுகின்றது. எனவே இந்த மலச்சிக்கல் ஏற்படுவதை நாங்கள் எவ்வாறு தவிர்க்கலாம்? அதாவது நோமலா நாங்க சொல்றதன் படி மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்குன்னு சொன்னா போதிய அளவு, அதாவது 2-3 லிட்டர்ஸுக்கு தண்ணி குடிக்க வேண்டும். அதோட பச்சை காய்கறிகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுக்க வேண்டும். நல்லா இந்த நார் சத்துள்ள உணவுகள் எடுக்க வேண்டும். அதோடு ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஃபுட் ஹேபிட்டை கொண்டிருக்கணும். அதாவது காலமே எடுக்கிறது, பிறகு இரவு எடுக்கிறது அப்படி எடுக்கக்கூடாது. காலமே எடுக்க வேண்டும், மத்தியானம் எடுக்க வேண்டும், இரவு எடுக்க வேண்டும். இதை தவிர கர்ப்பிணித்தாய் நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு 5 வேளைகள் எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது மாதிரி எடுக்க வேண்டும். அதோட மட்டுமின்றி ரெகுலர் ஹேபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் சொல்றது நாங்கள் சாதாரண நடைப்பயிற்சி, வீடு கூட்டுதல், இப்படி இதண்டும் பொழுது அதாவது ஒவ்வொரு ஓகனும் மூவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன, அதாவது மலக்குடலும் மூவ் பண்ணி அந்த மலத்தை வெளியேற்றும். அது மட்டுமன்றி ஒரு பெண்ணுக்கு மலச்சிக்கல் வந்தால் அவ இரவும் காலமையும் ஒரு கப் பால் குடித்து படுத்து விட்டாலே என்ன செய்யும்? அந்த பால் ஒரு வெண்ணெய் தன்மை அல்லது எண்ணெய் தன்மை இருக்குத்தானே, அது வழக்கி கொண்டு எங்களுடைய மலத்தை ஈஸியாக வெளியேற்றும். இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் அந்த மலச்சிக்கல் முத்தின நிலைமைக்கு போனா மூல நோய், அதாவது மூல வருத்தம் என்ற நோய்க்கு வந்துடும். அதாவது ஹெமராய்ட்ஸ். அது ஹெமராய்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னா அந்த தாய் அதாவது மலம் கழிக்கும் பொழுது ப்ளீடிங் போகும். அப்ப ப்ளீடிங் போனால் அந்த தாய்க்கு என்ன நடக்கும்? ஏற்கனவே அவ ஒரு பிள்ளையும் தாங்கி இருப்பதனால ஒரு குருதி சத்துக்கள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஆர்பிசின்ற அளவுகள் எல்லாம் காணாம, ஆர்பிசின்ற அளவு இருக்கும், அதுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதால மேனேஜ் பண்ண முடியாம அனீமியா கண்டிஷன்ல இருப்பா. அப்ப ப்ளீடிங்கும் போச்சுன்னா இன்னும் அவ அனீமியாவா ஆகுவா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவ தவிர்க்க வேண்டும். இது சில பேருக்கு இந்த ஹெமராய்ட்ஸ், அந்த மூல வருத்தம், சில நேரம் அதாவது மலம் கழிக்கும் வாய்க்கு வெளியிலேயே கொஞ்சம் தங்கி, அதாவது போனது திருப்பி அந்த மூலம் உள்ளுக்கு இழுபடாமல் போகும். இது அதாவது ஒரு ஆகரணம் சிக்கலான விஷயம்னு சொன்னா மருத்துவரை காட்ட வேண்டும். அல்லது குழந்தை பிறந்த பெண் அது அந்த ஜூட்ரஸ் சுருங்கி கொண்டு போகும் பொழுது இந்த வெளிப்போன மூலம் தன் பாட்டுல சுருங்கி உள்ளுக்கு வரும். அப்ப மலச்சிக்கலையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.